விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க அப்படிங்கிறது இப்போது ஒரு டாக்காக வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் காலை 7:30 மணிக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்து கிளம்புறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே வெளிவந்த தகவல் என்னென்னா, நேற்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியாக படப்பிடிப்பை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வந்து கிளம்புறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால அது வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. இன்று காலை வந்து நாகர்கோவில் அங்கேருந்து கரெக்டாக 7:30 மணிக்கு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி சென்னை வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. அது என்ன தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் நிறையா காரணங்கள் இருக்கலாம். அதை தாண்டி இப்போது விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம், அதுக்கு சுற்றியே பார்த்திங்க அப்படின்னா யாருமே போயிட்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அவர் போகும்போதுமே வந்து ரொம்ப நெரிசல், ஏகப்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் வந்து இருந்துச்சு. அது ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த நெரிசலில் இப்போ போனாலுமே வந்து போய் அஞ்சலி செலுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அதனால் நாளை காலை, அதாவது இன்று காலை 7:30 மணிக்கு மேலே தூத்துக்குடியிலேருந்து சென்னை திரும்பின உடனே அதுக்கப்புறம் அஞ்சலி செலுத்திட்டு தன்னுடைய ஒரு நண்பருடைய முகத்தை பார்த்து போய் அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு கடமையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செய்ய போகிறாங்க. ஏன்னா இருவருக்குமான அந்த நட்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அன்பு விஜயகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே உண்டு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேலே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் 2 பேரும் அண்ணன் தம்பியோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் 90s கிட்ஸே நிறையா பேர் வந்து நினைப்பாங்க. நான் 2 பேருமே ரஜினிகாந்த் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி வர்றதுனால, அவர் வந்து சிவாஜி ராவா இருந்து ரஜினிகாந்த் ஆனவர், இவர் விஜயராஜா இருந்து விஜயகாந்த் ஆனவர். அப்படி தமிழ் சினிமாவை கலக்கிய ஒரு 2 காந்தங்கள், 2 கருப்பு காந்தங்கள் அப்படின்னா ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று விஜயகாந்த் அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாரி நிறம்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு சினிமாவில் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணவங்களும் அவங்க 2 பேரும் தான். அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை ப்ரூஃப் பண்ணாங்க. நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காங்க தான் சொல்லணும் அந்த செய்தியை கேள்விப்பட்டு. ஆனால் உடனடியாக வந்து அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்திருக்கு. அதனால் இன்று காலை அந்த விஷயத்தை வந்து அந்த கடமையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செஞ்சுருவாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளும் எல்லாம் வல்ல இறைவனை வந்து பிரார்த்திப்போம். இது வந்து எவ்வளவு நம்ம ஆறுதல் சொன்னாலும் அது ரசிகர்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு சில காலம் வந்து தேவைப்படும் எல்லாருக்குமே அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெற்றிடத்தை இந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.